வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஃபேமிலி. நான் தான் உங்கள் மகா. நம்ம இன்னைக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி திருவிழாவோட கிளிப்ஸ் தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த டே 1லேருந்து டே 10 உள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் டே 1 to டே 4 வரைக்கும் இருக்கும் கைஸ். நீங்கள் அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்ச் 22, 2026 கைஸ். அதில் கிராம தேவதை பூஜைன்னு சொல்லிட்டு மார்னிங் பண்ணுவாங்க. அதுவும் எந்த கோயிலில் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அருள்மிகு கோலவில்லி அம்மன் மயிலாப்பூரில் தாங்க இருக்குது. அங்கே சிறப்பாக ஒரு வழிபாடு ஒன்று பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நைட்டு வந்து விநாயகர் உற்சவம் கைஸ். வெள்ளி மூஷிக வாகனத்தில் திருவிதி உலா வருவாங்க. நெக்ஸ்ட்டு 23 ஃபஸ்ட் டே கைஸ். அதில் மார்னிங் பஞ்ச மூர்த்திகள் வச்சு முன்னாடி நம்ம கொடியேற்றோம் கைஸ். அதுவும் செம்ம கிராண்டாக பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஈவினிங் கற்பகம்பாள் வந்து மயில் வடிவத்தில் சிவனுக்கு பூஜை பண்ணுற காட்சி மாதிரி வருவாங்க கைஸ். அதாவது கபாலீஸ்வரர் வந்து புன்னை மர வாகனத்துலேயும், கற்பகம்பாள் வந்து கற்பக மர வாகனத்துலேயும், முருகர் வந்து வேங்கை மர வாகனத்துலேயும் வருவாங்க கைஸ். அங்கே பாருங்கள் கைஸ், நம்ம டே 1லே எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இது கொஞ்சம் கம்மி தான் கைஸ். டே 1ன்றதுனால கம்மி தான். கபாலி வந்துட்டே இருக்காரு. கபாலியோட அலங்காரத்தை பாருங்கள் கைஸ். புன்னை மரம் இலையெல்லாம் வச்சு அது டெக்கரேஷன்லாம் பண்ணி, அதுவும் அந்த லைட்டிங்க்கும் அவர் வர அழகுக்கும் செம்ம அழகாக இருந்துச்சு கைஸ். எல்லோரும் ஃபோனில் வீடியோஸாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, எல்லாம் அவங்க சேனலில் போடுறதுக்கா இல்லைன்னா அம்மா வீட்டில் காட்டுறதுக்கா என்னன்னு தெரியல. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அதுவும் டே 1 இவ்வளோ வரும்ன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் டே 2, டே 3லலாம் இன்னும் இதுக்கு மேலே இருந்தது. நெக்ஸ்ட்டு கற்பகம்பாள், அவங்க அதுக்கு மேலே அழகாக இருந்தாங்க. சுற்றி இதுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது கைஸ். நம்மளும் அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு முருகர் கைஸ். முருகருமே புன்னை மரத்தில் தான் வராங்க. அவங்க அலங்காரமும் செம்ம அழகாக இருந்தது. அதான் வள்ளி தேவியான ஜடை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அந்த மியூசிக் கேட்கும் போது நம்ம உடம்புலே அப்படியே நம்மளே அறியாமல் ஒரு வைப் வருது கைஸ். அதை நல்லாவே உணர முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு நம்ம டே 2ஓட திருவிழாவை பார்க்கலாமா கைஸ். டே 2 வந்து மார்ச் 24, 2026, அதாவது பங்குனி 10ஆம் நாள் தாங்க. அது மார்னிங் வந்து வெள்ளி சூரிய வட்டம், ஈவினிங் வெள்ளி சந்திர வட்டம் கைஸ். கபாலீஸ்வரர் வர வாகனம், கிளி வாகனத்தில் வந்து கற்பகம்பாள் வருவாங்க. அன்னம் வாகனத்தில் முருகர் வருவாங்க கைஸ். இந்த எல்லா வாகனத்துலேயும் நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நானுமே எடுத்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு நல்ல வாசனை நறுமணமாக இருந்து அதுலேயே கிளி மேலே அப்படியே பறந்துக்கிட்டே கற்பகம்பாள் நம்ம வந்துட்டு அவரை அப்படியே நான் பார்த்தே மறந்து போயிட்டேன் கைஸ். அவ்வளோ அழகாக இருந்தாங்க. மாலையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அங்கே பாருங்கள் கைஸ், கிளி வாகனத்தில் அதுவும் மேட்சிங்காக க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு அழகாக கிளி மாதிரியே ஒருத்தவங்க வராங்க. அவங்க தான் நம்ம ஊர் கற்பகம்பாள்.
அம்பாள் அப்படியே நம்மளை கிராஸ் பண்ணி போகிறாங்க கைஸ். அப்படியே அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜடை அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்க பின்னாடி அழகுமே அழகு தான். நெக்ஸ்ட்டு யார் வரா? நம்ம கதிர்வேல் முருகர் தாங்க. அன்னவாகத்தில் வராரு. அவருக்கு ஒரு அரோகரா சொல்லிட்டு அவருக்கும் கோபுர தரிசனமும் ஒன்று பார்த்துட்டு அவரையும் நம்மளை கிராஸ் பண்ணி போகிறாங்க கைஸ். அவங்க அலங்காரத்தையும் பாருங்களேன். அவங்க மாலை ஜடை எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. எனிவே நெக்ஸ்ட்டு டே 3யோட திருவிழாவுக்கு வந்துட்டோம் கைஸ். அதாவது அதிகார நந்தி வாகனத்தில் கபாலீஸ்வரர் வர போகிறாரு. நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். விநாயகர் முன்னாடியே வந்துட்டார் எலி வாகனத்தில். நெக்ஸ்ட்டு புகை மூட்டத்தோட மேலே சத்தத்தோட சிவன் பக்தர்களோட எல்லாமே அவங்க டான்ஸ்லேருந்து எல்லாமே பாருங்களேன். அந்த பாட்டில் எப்படி டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க பாடும் போதே நம்மளுக்கும் வைப் வருது. நம்மளும் டான்ஸ் ஆடலாமா அப்படின்ற ஒரு இதுலேயே நம்மளுக்கும் தோணுது. ஒரு பக்கம் செம வெயில், அதையும் தாண்டி கபாலி அங்கேருந்து நடந்து வராரு பாருங்கள். அவ்வளோ அழகாக ராஜ நடை போட்டு நடந்து வராரு கைஸ். இந்த கூட்டத்துலேயே இந்த கேர்ள்ஸு பாய்ஸு யாருமே பார்க்குறது எல்லா சிவன் பக்தர்களும் நல்ல மேலே சத்தத்தோட நல்ல மியூசிக்கோடு அவரை வர வச்சாங்க. அவரும் கம்பீரமாக ராஜ நடை போட்டு நடந்து வந்து கொண்டே இருக்கிறார். அங்கே பாருங்கள், ராஜா பின்னாடி ராணி வராங்க, ராணி பின்னாடி அவங்க பையன் வராங்க. அதுவும் ஜோடியாக வராங்க. அந்த ஜோடியை பாருங்களேன், எவ்வளோ கண்குள்ளா காட்சியாக இல்லை? அவ்வளோ அழகாக இருந்தாங்க. வெயில் ஒரு பக்கம் சுட்டடிச்சுது, இருந்தாலுமே அந்த கண்குள்ளா காட்சியை பார்த்துட்டே இருக்கணும் மாதிரி தோணுது கைஸ். இதோட டே 3யோட திருவிழா நைட்டு சந்திக்கலாம். நைட்டு வந்து மேலே சத்தத்தோட கபாலியை வர வச்சிட்ருக்காங்க இந்த இசையோட. அப்படின்னு இனிமையாக இருந்ததுங்க. அதுவும் பூதன் வாகனம் பூதி வாகனம் இதெல்லாங்க. கபாலி அதோ வந்துட்டார் பாருங்க பூதன் வாகனத்தில். அவ்வளோ அழகாக இருந்தது. மாலையும் அவ்வளோ வெயிட் இருக்கும் போல் கைஸ். அவ்வளோ அழகாக இருந்தது. அது வெள்ளி பூதன் வாகனம். நெக்ஸ்ட்டு கற்பகாம்பாள் பூதகி வாகனத்தில் வந்துட்டுருக்காங்க. அவங்க அலங்காரம் பாருங்களேன், மடி சாரிலாம் கட்டிட்டு எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்காங்க. பின்னாடி அப்படியே நம்ம தலைவர் ஆறுபடம் முருகர் தாங்க வந்துட்டுருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு டே 4ஓட நாகவாகனம் தான் பார்க்க போகிறோம். கோலத்துலேருந்து எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. இதில் நம்ம இஷ்டங்க. நம்ம ஒரு கோலமாக நம்ம இஷ்டப்படி போடலாம். அவங்க ஒரு ஸ்பேஸ் போல் விட்டுருவாங்க. அவங்க இஷ்டப்படி ஒரு கோலம் போடுவாங்க. நம்மளும் போடலாம். பட் ஆனால் நான் இன்னும் போட ஆரம்பிக்கலை இந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட்டு கபாலி நாகவாகனத்தில் வந்துட்டார். அவ்வளோ அழகாக அருமையாக இருந்தது கைஸ். இந்த மாலை என்ன மாலைன்னு எனக்கு தெரியல, ஆனால் பட் அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு காமதேனுவில் கற்பகாம்பாள் வந்துட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு முருகர் வந்து ஆடு வாகனத்தில் வந்துட்டுருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே சந்திச்சுட்டு எல்லாருமே பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட திருவிழா முடிஞ்சது கைஸ். நம்ம டே 5ஓட திருவிழா வந்து நம்ம தனியாக போட போகிறோம். அது ஒரு ரிஷப வாகனம். அதை பார்க்க நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். டாட்டா, பாய் பாய், see you next.